வெல்கம் பேக் டு ஃபுட்பால் பேச்சு. நீங்க பார்த்துட்டு இருக்கிறது கோப்பா டெல் ரே ஃபைனலோடைய ரிவ்யூ. பயங்கரமான பிளாக் பஸ்டர் கேமா வந்து அந்த கேம் நடந்து முடிஞ்சிச்சு. நம்ம சேனல்ல மட்டும்தான் இன்னைக்கு ராகவ் ஜாயின் பண்ண முடியல. பட் கரெக்டா ப்ரெடிக்ட் பண்ணியிருந்தான். எக்ஸ்ட்ரா டைம் போய் எக்ஸ்ட்ரா டைம்லயே 3-2 அந்த கேம் முடியும்னு சொல்லி எந்த ஜோசியத்தை போட்டு பார்த்தான்னு தெரியல, எந்த கட்டத்தை பார்த்தான்னு தெரியல, கரெக்டா ப்ரெடிக்ட் பண்ணிட்டான். இன்னைக்கு ஆப்வியஸ்லி அவனால ஜாயின் பண்ண முடியல. ஸோ ஃபர்ஸ்ட்லி அஜய், இந்த கேம் எப்படி இருந்துச்சு? ஏன்னா கேமுக்குள்ள போகும்போது நம்ம ப்ரிவியூ வந்து கேம் ரொம்ப நாள் முன்னாடியே பண்ணோம். அண்ட் அதுக்கப்புறம் நிறைய சம்பவங்கள் நடந்துச்சு. பட் மெயினான விஷயம் வந்து இந்த ரெஃப்ரியை கூப்பிட்டுட்டு ஒரு பிரஸ் கான்ஃபரன்ஸை வச்சு அது ஒரு கோலாகாலம் பண்ணி கேமை ஆட மாட்டோம், அது பண்ண மாட்டோம், போட்டோக்கு வர மாட்டோம், ஏகப்பட்ட விஷயங்களை சொல்ல வச்சு அது ஒரு கூத்து பண்ணாங்க. ஒரு ரியல் மெட்ரிட் ஃபேனா உனக்கு எப்படி இருக்கு இந்த கேம்? இந்த லீட் அப் பண்ணும்போது இந்த மாதிரி பண்ணதெல்லாம் உனக்கு எப்படி இருந்துச்சு? இல்ல நம்ம ப்ரிவியூ பண்ணும்போது நமக்கு இந்த இந்த டிராமாலாம் நான் ஸ்டார்ட் ஆகல. ஸோ நம்ம கொஞ்சம் அது கெட்டாஃபே கேமுக்கு முன்னாடி பண்ணோம். ஸோ நமக்கு இதெல்லாம் வரும் அப்படின்னு நமக்கு தெரியாது. ரொம்ப ரெண்டு சைடுமே ரொம்ப ஒரு சைல்டிஷா இருந்துச்சுன்னு சொல்லலாம். ஃபர்ஸ்ட் ஒரு ரெஃபரி அந்த மாதிரி பிரஸ் கான்ஃபரன்ஸ் அந்த மாதிரிலாம் கொடுத்து நான் பார்த்தது கிடையாது. நீங்க பாத்துறீங்களா என்னன்னு தெரியல எனக்கு பிரீமியர் லீக்ல. அது ஒரு பக்கம் இருக்கு அப்படின்னா, இவன் அந்த பக்கம் ரெஸ்பாண்ட் பண்றது அதை விட சைல்டிஷா ரெஸ்பாண்ட் பண்றாங்க. இங்க மட்ரிட் சைட்ல இருந்து ஓப்பனா சொல்லி தான் ஆகணும் அது. ஸோ இது சீசன் சரியா போல, அதை மறைக்கலாம் அப்படிங்கிறதுக்காக இந்த ரெஃபரியை பிடிச்சி தொங்கிட்டு இருக்கானுங்களா இல்ல எதனால அப்படிங்கறது எனக்கு புரியல. ஏன்னா ரெஃபரி இதே நம்பர் ஆஃப் எரர்னு எடுத்து பார்த்தோம் அப்படின்னா போன சீசனும் இதே தான் இருந்திருக்கும், அதுக்கு முன்னாடி சீசனும் இதே தான் இருந்திருக்கும், பிஆர் வந்ததுல இருந்தே இதான் இருந்திருக்கும் கூட நம்ம சொல்லலாம். சோ வந்து இது என்ன டிஃபரன்ஸ் இந்த சீசன்னே இவனுங்க இப்படி ரெஃபரின்னு அதே இது அந்த பெர்ஃபார்மன்ஸை வந்து அந்த பூச்சி முடுக்கலாம்னு சொல்லுவாங்கல்ல. ஓ நம்ம நல்லா விளையாடலைன்னா அந்த ரெஃபரி மேல பிளேம் போட்டலாங்கிறதுக்கு நோக்கத்தை வச்சு பண்ண மாதிரி தெரிஞ்சுதா? எனக்கு எனக்கு என்னமோ இவன் கொஞ்சம் எக்ஸாஜரேட் பண்றது அப்படிதான் தெரியுது. இல்ல ப்ரோ, ஒரு கோச் வந்து ஒரு பிரஸ் கான்ஃபரன்ஸ்ல உட்காந்து கம்ப்ளைண்ட் பண்றது எல்லா கோச்சும் கம்ப்ளைண்ட் பண்ணுவாங்க. அது நார்மல். அது கோச் என்ன என்ன வார்த்தை சொன்னாலும் அதை நம்ம விட்டுறலாம். அதாவது கோச் ஒரு கோவத்துல சொல்றாரு, இது அதுக்கு அதுக்கு பின்னாடி ஒரு பிளான்லாம் இருக்க தேவையில்லை. ஒரு கிளப்பா பண்றாங்கல்ல, லைக் பிரசிடென்ட்ல இருந்து ஆரம்பிச்சு அது பண்ணும்போது ஒரு டவுட் வருது நமக்கு. எனக்கு பிரீமியர் லீக்லயும் சில கிளப்ஸ் எனக்கு வேணும்ட்டே பண்ற மாதிரி இருக்கு. லைக் டிரான்ஸ்ஃபர் விண்டோ ஒழுங்கா போலனாலோ இல்ல இவனுக்கு ஒழுங்கா பிச்சில் பெர்ஃபார்ம் பண்ணனாலோ அதை மாஸ்க் பண்றதுக்கு வந்து சில லலிகாலையும் சில கப்ஸ் பண்ற மாதிரி இருக்கு. எனக்கு ஏதோ பிளான் பண்ணி இவனுங்க பண்றானுங்க அப்படின்னு தோணுது. ஏன்னா டைமிங், ஏன்னா இந்த ஃபைனலுக்கு நாங்க ஃபேவரட்ஸ் இல்ல. சரி தோத்துட்டோம் அப்படின்னா போர்டு மேலேயே எப்பவுமே ப்ரெஷர் போகும். ஏன்னா மட்ரிட் பார்சா ரெண்டுமே சோசியோஸ், ஓன்டு பை ஃபேன்ஸ், பார்ஷியலி ஓன் பை ஃபேன்ஸ். எல்லாருக்கும் ஒரு சேர் இருக்கு, போர்டு மேலேயும் ப்ரெஷர் போகும். சோ வந்து இவனுங்க வேணுட்டே நம்ம சரி எப்படி நம்ம ஜெயிக்க மாட்டோம் அந்த அந்த மாதிரி மென்டாலிட்டியில ஃபர்ஸ்ட்ல இருந்தே ஒரு நரேட்டிவ் செட் பண்ணிடுவோம். ஏதாவது நடந்து, ஏன்னா ஏதாவது பெரிய மேட்ச் தான் எவ்வளவு ஃபவுல் வாங்குவான், பெனால்ட்டி தான் கொடுக்க போறான், 50-50 டிசிஷன் வரும். ஏதாவது மாத்தி போச்சுன்னா நம்ம கடைசியில வந்து ரெஃபரியே பிடிச்சு தொங்கலாம் அப்படின்னு. ஏன்னா அல்டிமேட்லி இந்த மேட்ச் நாங்க தோத்துட்டோம். சரியா, இந்த மேட்ச் நாங்க ஜெயிச்சிருந்தா என்ன சொல்லிருப்பானுங்கன்னா, ரெஃபரிக்கு அகைன்ஸ்டா போய் ஜெயிச்சிட்டோம் பாத்தியா, அந்த ஒரு நரேட்டிவ் பில்ட் பண்ணிருப்பானுங்க. ஸோ ஃபேன்ஸ் வந்து அந்த ஒரு நரேட்டிவ் பில்ட் பண்ணி அதுக்கு ஹைப் பண்ணலாம், இன்னும் கொஞ்சம் பப்ளிசிட்டி நான் கூட பிளான் பண்ணிருக்கலாம். அது மட்ரிட் மட்டும் இல்ல ப்ரோ, எல்லாம் முன்னாடி ஒரு காலத்துல பார்சாவும் பண்ணிருக்காங்க. இந்த மாதிரி எல்லாருமே அந்த ஸ்டேஜ்ல எல்லாருமே பண்ணிருக்காங்க. அதை பத்தி நம்ம ரொம்ப டீப்பா போய் பேசணும். எனக்கு என்னன்னா, எனக்கு ஒரே வருத்தம் என்னன்னா, பிரீமியர் லீக் கிளப்ஸ் நாங்க எல்லாருமே வி லுக் அப் டு மெட்ரிட். டேய் அவங்க தான்டா கிளப், லைக் அவங்கள மாதிரி ரன் பண்ண முடியாதுடா, எப்படிடா அவங்க சாம்பியன்ஸ் லீக் வருஷம் அடிக்கிறானுங்கன்னு சொல்லி எங்களுக்கு ஒரு அண்ணனை நாங்க பாக்குறோம். மெட்ரிட் ஒரு ஆர்கனைசேஷனையே, ஒரு பெரஸ் தான் டானு அப்படிங்கிற மாதிரி ஆர்கனைசேஷன் நாங்க இப்படி வியந்து பார்க்கும்போது அவங்க இந்த மாதிரி பண்ற விஷயம் தான் என்னடா இப்படி பண்றானுங்க அப்படிங்கிற மாதிரி ஆயிடுது. இல்ல அதுதான் எனக்கு பெரஸ் பண்றதுதான் எனக்கு அது. ஏன்னா ஒரு மாதிரி பெரஸ் வந்து மத்த விஷயத்தெல்லாம் நம்ம என்ன வேணா சொல்லலாம். கிளப்பை ரன் பண்றது பிளஸ் என்ன பேசுறோம் வெளில அதெல்லாம் எப்பவுமே வந்து பெர்ஃபெக்டா தான் பண்ணியிருக்கான். இந்த கிம்மிக்கெல்லாம் எப்படி ஒத்துக்கிட்டா ரொம்ப சைல்டிஷா இருக்கு. இந்த கிம்மிக்கெல்லாம் எப்படி ஒத்துக்கிட்டான்? ஏன்னா ஆனா மட்ரிட் மீடியா ரொம்பவே ஒரு காமிக்கலான மீடியா அது. பிரிட்டன்ல வந்து யூகே பொறுத்தளவுக்கு சார்காசம்லாம் நிறையவே இருக்கும். பட் அது எல்லாமே அவனுங்க செல்ஃப் அவேரா எழுதுவானுங்க. இது நம்ம காமெடி தான் எழுதுறோம் அப்படின்னு வேணுட்டு செல்ஃப் அவேரா எழுதுவானுங்க. எல்ச்சரிங் விட்டோலாம் சீரியஸா பண்றோம்னு நினைச்சிட்டு நம்ம பார்த்தா நமக்கு சிரிப்பு வரும். இது ரெண்டுத்துக்கும் டிஃபரன்ஸ் இருக்கு. ஸோ அந்த மாதிரி தான் மட்ரிட் பிரஸ் மீடியா கொஞ்சம் அப்படிதான் இருந்திருக்கு. மார்க்கா எங்க நியூஸ் பேப்பர், மட்ரிட் நியூஸ் பேப்பரும் அந்த மாதிரி தான் நிறைய இந்த மாதிரிலாம் முன்னாடி போட்டிருக்காங்க. ஸோ மீடியா பர்ஃபெக்ட் இல்ல. மேபி மீடியா அதை புஷ் பண்ண கிளப்பும் அதை சரி இந்த வருஷம் நம்ம கொஞ்சம் சீசன் சரியா போல, நம்ம இதை சேர்ந்து நம்ம ப்ளே பண்ணுவோம் அந்த கிம்மிக்க அப்படின்னு அந்த மாதிரி யோசிச்சிட்டானுங்களா என்னன்னு தெரியல. பட் எனக்கு தெரிஞ்சு போன மாதிரி சோததுக்கு அப்புறம் ஃபேன்ஸே டயர்ட் ஆயிட்டானுங்க. இது எத்தனை நாள் தான் இதை வச்சே நம்ம ஓட்டுறது அப்படிங்கிற மாதிரி டயர்ட் ஆயிட்டானுங்க ஃபேன்ஸே. ஸோ வந்து அதை பத்தி நம்ம இன்னும் டீப்பா போய் நம்ம பிரயோஜனம் இல்லை. நம்ம வந்து ஃபேனா நம்ம வந்து நம்ம பிளேயரை தான் ஃபோக்கஸ் பண்ணோம். ஏன்னா இவனுங்க எல்லாம் வாங்குற சம்பளத்துக்கு இவனுங்க எல்லாம் எஸ்கேப் ஆயிடுவானுங்க. ரெஃப்ரியை சொல்லிட்டு இவனுங்க
இவனுங்க அதுதான். அதுவும் உண்மை. ஏன்னா இட்ஸ் பீன் அ வெரி பேட் சீசன் ஃபார் ரியல் மெட்ரிட். ஏன்னா சாம்பியன்ஸ் லீக்ல இருந்து அவுட், கோப்பா டெல் ரே இப்ப தோத்தாச்சு, லா லீகால என்ன 4 பாயிண்ட்ஸ் கேப் இருக்கு. சோ இட்ஸ் நாட் பீன் அ குட் சீசன் ஃபார் மெட்ரிட். அது வந்து எல்லாருமே பிளேயர்ஸ் ஹேவ் டு டேக் அப் தி நீ சொன்ன மாதிரி எல்லா பிளேமும் அங்க போயிருச்சுன்னா இவனுங்களை நம்ம கொஸ்டின் பண்ணாமையே போற மாதிரி ஆயிரும். பிளேயர்ஸை கொஸ்டின் பண்ணாத மாதிரி ஆயிரும், மேனேஜரை கொஸ்டின் பண்ணாத மாதிரி ஆயிருங்கிற ஒரு ஒரு இது வந்துடும். பட் நான் அங்கிருந்து அந்த சைட்ல இருந்து வரேன். ஃபர்ஸ்ட் கோல் பெட்ரி, என்ன பினிஷ்டா அது. நீ ஒரு ஃபேனா உட்காந்து மேட்ச் பார்க்கும்போது நீ என்னடா நடக்குதுங்க அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு அந்த பினிஷ். அது செம ஃபினிஷ். எனக்கு ட்ரைனிங் கிரவுண்ட்ல பிராக்டிஸ் பண்ண கோலான்னு ஒரு டவுட்டா இருக்கு. ஏன்னா லமின் யமால் அந்த இடத்துல ஒரு லோ கிராஸ் போட்டிருக்கலாம், அக்ராஸ் த கோல் ஒரு லோ கிராஸ் டேப்பின்காக போட்டிருக்கலாம். பட் அவன் பொறுமையா பெட்ரியனுக்காக வெயிட் பண்ணி இது பண்ணான். ஸோ ட்ரைனிங் கிரவுண்ட்ல பிராக்டிஸ் பண்ண கோலா இருக்கலாம். பட் செம ஃபினிஷ் அது. அது அரைவிங் இன்டு த பாக்ஸ். அது இதுதான் எனக்கு பெட்ரி நிறைய பண்ற மாதிரி இருக்கு இந்த சீசன். அவன் வந்து ஒரு கேம் டெம்போவை கண்ட்ரோல் பண்றது முன்னாடியும் பண்ணிருக்கான். அவன் ஃபர்ஸ்ட் ஒரு 18 இயர்ஸ் ஓல்டா அந்த ஃபர்ஸ்ட் சீசன்லயும் நிறைய பண்ணிருக்கான். பாஸ் அக்யூரசிலாம் அப்பயே இருந்திருக்கு அவனுக்கு. பட் இந்த சீசன் அவன் பால் கேரி பண்றது, அப்புறம் இந்த ரன் டைம் பண்றது, இந்த மாதிரி இப்ப இந்த அடிச்ச கோல் மாதிரி இதெல்லாம் அவன் பயங்கரமா, அவன் கண்டிப்பா இது வந்து ட்ரைனிங் கிரவுண்ட்ல கோச் பண்ணதுதான் இது. அந்த பர்டிகுலர் சீக்வன்ஸ் கோச் பண்ணாம இருக்கலாம், பட் பெட்ரிக்கு கண்டிப்பா ஸ்பெசிபிக்கா கோச் பண்ணிருக்காங்க இந்த சீசன் அவனுக்கு. ஏன்னா அது தெளிவா தெரியுது அவன் கேம்ல. அவன் அதை ஒரு ஆட் பண்ணிருக்கான். அவனோட கேமோட மத்த எந்த எந்த ஒரு ஆஸ்பெக்டையும் மினிமைஸ் பண்ணாம இந்த விஷயத்தை இது பண்ணிருக்காங்க. இப்ப டக்குனு ஒரு பாக்ஸ் டு பாக்ஸ் மிட்ஃபீல்டரா மாறல, டெம்போலாம் கண்ட்ரோல் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அதையும் பண்றான், இதையும் பண்றான். சோ ஒரு அடிஷனல் இது மாதிரி பண்ணிருக்காங்க. சோ அதான் நான் ஏன் கேட்டேன்னா, எனக்கு அந்த கோல் வந்து நீங்க வழக்கம் போல டிரான்சிஷன்ல மாட்டுவீங்கல்ல, ஹை அப் கொண்டுட்டு போவீங்க. ஏன்னா தட் வாஸ் a வெரி குட் பால் பை பெல்லிங்ஹாம் which was intercepted by குபார்சி. ஆமா நீ ஆமா அந்த ஸ்ட்ரெச்ச பாத்தீங்கன்னா ஆமா. நீங்க உங்களுக்கு இருக்கிற பெரிய பிரச்சனை அந்த ஆன்சாட்டி கூட சொன்னான்ல, இதுதான் எனக்கு 4-4-2 வேணும், நான் பின்னாடி வந்து ரிகவர் பண்ணி நான் அதை ஸ்டாப் பண்றத 4-4-2 வேணும். மறுபடியும் அந்த ஃபர்ஸ்ட் கோல் டிரான்சிஷன்ல தான் போச்சு. அந்த பாலை விட்டுட்டு யாருமே பின்னாடி வரல திருப்பி. அந்த மிட்ஃபீல்ட்ல அவ்வளவு பெரிய கேப் இருக்கு, நல்ல கட் பேக். அங்க இருந்து பெட்ரினால ஓட முடியும்னா உங்க மிட்ஃபீல்டர்னாலே வர முடியும், ரைட்? ஆனா நீங்க யாருமே அந்த டிரான்சிஷன்ல வரல. இது ஒரு ரிப்பீட்டேட்டிவ் ப்ராப்ளமா தெரியுதா? இது ரொம்ப ரெப்பிட்டேட்டிவ். அதுவும் இப்ப நான் என்ன சொல்லுவேன்னா, கார்லோட மொத்த ரெயின்லயே ரெப்பிட்டேட்டிவ்னு சொல்லுவேன் அது. பட் அது வந்து சில சில பிளேயர்னால அதை எக்ஸ்போஸ் பண்ண முடியும் ஈஸியா. சில பிளேயர்னால முடியாது. இது வந்து இந்த இந்த மாதிரி வந்து நிறைய சீக்வன்ஸ் அது நம்ம எடுத்தோம் அப்படின்னா, இந்த மாதிரி இவனுக்கு வந்து மிட்ஃபீல்ட்ல இருந்து ஒரு மிட்ஃபீல்டர் ரன் கொடுத்து கோல் அடிக்கிறதே அவனுக்கு யாருமே ட்ராக் பண்ணாம அப்படி நின்று பாக்குறதுங்கிறது எக்கச்சக்க கோல் இதே மாதிரி. சோ வந்து கண்டிப்பா அதனாலதான் எனக்கு ரொம்ப டவுட், இவனுக்கு ட்ரைனிங் கிரவுண்ட்ல பிராக்டிஸ் பண்ணிருப்பானுங்களோ அப்படின்னு. சோ அதுவும் பால லூஸ் பண்ணா அது என்னன்னே தெரியல, ஃப்ரீஸ் ஆயிடுறானுங்க. எல்லாம் மொத்த டீமும் ஃப்ரீஸ் ஆயிடுறானுங்க. அது ஒருத்த ஃப்ரீஸ் ஆனா பரவாயில்ல, 2 பேர் ஃப்ரீஸ் ஆனா பரவாயில்ல, யாருமே ரியாக்டே பண்ண மாட்டானுங்க. அது நம்ம லேட்டர் கோல்ஸ்க்கு வருவோம், அங்கேயும் இதே மாதிரி ஒண்ணு நடந்துச்சு. சோ அது பாப்போம். பட் யா, கோயிங் ஆன் டு தட், எம்பாப்பே ஃபைனலி ஒரு ட்விட்டர் அக்கவுண்ட க்ளோஸ் பண்ணிட்டான் டு ஸ்கோர் a free kick goal அப்படின்னு சொல்லி. was he only fit for 45 minutes? ஆமா கண்டிப்பா கண்டிப்பா ஸ்டார்ட் பண்ணிருப்பான். ஏன்னா நீ ஒரு டாக்டிக்கல் டிசிஷனா உனக்கு தோணலையா? இல்ல ப்ரோ, இல்ல. நிறைய பேர் சொன்னாங்க. எனக்கு கண்டிப்பா வீக்கோ லலிகா பாத்துருந்தா தெரியும், அவன் டிசம்பர்ல இருந்து வேற லெவலுக்கு ஆடி இருக்கான். அவன் அந்த ஆர்சனல் 2 கேம் ஆட முடியல. ஏன்னா ஆர்சனல் அது ஆஃப் த பால் அவனுங்க அவ்வளவு நல்லா இருக்கானுங்க. அது அவன் பிளஸ் இவனோட பெஸ்ட் சீசன் கிடையாதுல்ல, எம்பாப்பேயோட கரியர் பெஸ்ட் சீசன் கிடையாது. பட் அவன் வந்து நல்லா தான் ஆடி இருக்கான். அவனோட பெஸ்ட் இது பண்ணாம இருக்கலாம். பட் ஒரு என்ன சொல்றது, ஒரு வெரி குட் சீசன் நம்ம சொல்லலாம், எக்ஸலன்ட்னா இல்லாட்டினா கூட. சோ வந்து லாஸ்ட் 4 months என்ன கேட்டா அவன் வந்து செமையா ஆடி இருக்கான்னு சொல்லுவேன். லாஸ்ட் 4 months அவனால அந்த 2 லெக் ஆட விடல அப்படிங்கறதுக்காக மறந்துட்டாங்களோன்னு தோணுது எனக்கு. அவன் லலிகால ஆடினதெல்லாம், அவன் அடிச்ச கோல்லாம் எடுத்து பாருங்க, எல்லாமே எல்லாமே நல்ல கோல் ஆக்சுவலா. எதுவுமே அப்படியே ஒரு ரொம்ப டர்ட்டி டாப் அந்த மாதிரில ரீபவுண்ட் அந்த மாதிரிலாம் அடிக்கலாம். அவன் எல்லாமே சம கோல் அடிச்சிருக்கான் சீசன். அவன் இந்த அக்கௌண்ட் ஃபர்ஸ்டே க்ளோஸ் பண்ணிருப்பான், அது அசிஸ்ட்னு போட்டது முடிச்சிட்டானுங்க அவன் லலிகால. அது அதனால எஸ்கேப் ஆயிருச்சு அந்த அக்கௌண்ட். பட் நல்ல, ஆனா வால் எனக்கு தெரியல ப்ரோ, அது வால் ஒரு மாதிரி வியர்டான வாலா இருந்துச்சு எனக்கு. அது பார்க்கும்போது அவ்வளவு ஈஸியா அவன் அந்த பால்ல பெண்டும் இல்ல, கொஞ்சம் கேப் அவனுக்கு என்ன அடிக்க மாட்டான் அந்த மாதிரி கொஞ்சம் கேஷுவலா கொடுத்த மாதிரி இருந்துச்சு. செட் பீஸ் 2 எரர் பண்ணாங்க பார்சலோனா. சோ அது 2மே கோலா மாறிச்சு. சோ இந்த அது சொல்லான்னு இருந்தேன். சரியான ஹெட்டர் அது. அது வந்து சம பால். அது நானு ஹெட்டர் கூட சம பால். அது அவன் வந்து பீட் பண்றதுக்கு எனக்கு ஆச்சரியமா இருந்துச்சு. அது சம பால் அது. இது பார்சலோனா வந்து 50% பார்சலோனா மிஸ்டேக் அப்படின்னு சொல்லுவேன். ஏன்னா சவுமனி வந்து அவன் ஹெட்டர் கேப்பபிலிட்டிஸ்க்கு தான் அவன் நிறைய, அவன் ஆன் ஏர் வந்து அவன் பயங்கர என்ன சொல்றது நல்லா டாமினேட் பண்ணிருக்கான் எல்லாரையுமே. அஸ் அ டிஃபெண்டராகவும் ஏரியாலையும் அவன் டாமினேட் பண்ணக்கூடிய கெப்பாசிட்டி அவனுக்கு அதிகம். ஸோ வந்து அவன் மேலதான் அவங்க எல்லாம் ஃபோக்கஸ் பண்ணிருக்கணும். அது எனக்கு என்னமோ அவனை மிஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னு தோணுது.
மேபி ஸ்டார் பிளேயர்ஸ் இருக்கிறதுனால அவங்க மேல ஃபோக்கஸ் பண்ணிட்டு, ஏன்னா வினிலாம் அடிக்க மாட்டோம், வேற யாருமே அடிக்க மாட்டாங்க அந்த பாக்ஸ்ல எனக்கு தெரிஞ்சு. ஸோ வந்து இவன் ருடிகர் 2 பேரும் தான் கொஞ்சம் கேப்பபிள் அப்படின்னு. ரவுலசன்ஸ் இப்பதான் வந்திருக்கான், எனக்கு எனக்கு பெருசா தெரியல அவன் எந்த அளவுக்கு கன்சிஸ்டன்டா பண்றான் அப்படின்னு. ஸோ வந்து இந்த ரெண்டு பேரையும் தான் ஃபோக்கஸ் பண்ணி அங்க கொஞ்சம் மிஸ் பண்ணிட்டான். அகைன் கொஞ்சம் கேஷுவல் ஆயிட்டானுங்களும் தோணுது. பயங்கர கான்பிடன்ஸோட ஆடுறாங்க பார்சலோனா. நீங்க பாத்தீங்கன்னா சில சமயம் வீக்னஸ் ஆகலாம். நான் ஃபர்ஸ்டே சொல்லியிருந்தோம் ப்ரிவியூல 2 கோல் நாங்க அடிச்சிருவோம் 4-4-2 ஆடினா அப்படின்னு. 2 கோல் அடிச்சாங்க. நான் சொன்னேன் திரும்பி 3 கோல் அடிச்சு கூட பார்சலோனா ஜெயிக்கலாம், எங்க டிஃபென்ஸை நம்ப முடியும். ஆமா. அதே மாதிரி 3 கோல் அடிச்சானுங்க அவனுங்க. சோ வந்து அதுதான் அது என்ன சொல்றது, இல்ல, கொஞ்சம் அது பாஸ். மட்டும் இல்லாம நீ வந்து சொல்லுங்க. கரெக்டா ப்ரெடிக்ட் பண்ண. அவங்க அந்த த்ரூ பாஸ் போடுறதுக்கு எவனும் இல்ல, செபயாஸ் தான் ஸ்டார்ட் பண்ணும் இந்த கேம்ல அப்படின்னு சொன்ன கரெக்டான விஷயம். அதுவும் செபயாஸ் தான் ஸ்டார்ட் பண்ணா. எனக்கு அதை ஆமா. பார்க்கும்போது ச்சே, அஜய் வந்து அப்பவே சொன்னான்டா செபயாஸ் தான் ஸ்டார்ட் பண்ணுன்னு சொல்லி, அதே மாதிரி செபயாஸ் ஸ்டார்ட் பண்றான் பாரு அப்படின்னு. சோ இந்த லைனப் பார்க்கும்போது இது கரெக்டான லைனப் உனக்கு தோணுச்சா? ஓகே, செபயாஸ் ஸ்டார்ட் பண்ணது கரெக்ட் தான். அவன் வந்து இந்த செட்டப்புக்கு வந்து செபயாஸ் இருந்தா தான் அந்த த்ரூ பால்ஸும் போட முடியும் அப்படின்னு சொல்லி. கண்டிப்பா நான் அது லைன் பார்த்தோன்னே முடிவு பண்ணிட்டேன். அது அந்த கிறிஸ்மஸ் ட்ரீ ஃபார்மேஷன், அது க்ரூஸ் ரோல் செபாயோஸ்க்கு அது அப்படிதான். அது நம்ம வந்து அவங்க வந்து பிரஸ் பண்ணி பார்சலோனா டாக்டிக்ஸ் என்ன நிறைய பண்றாங்கன்னா, இங்க கூட வந்து நாங்க எங்க மிட்ஃபீல்ட்ல இருந்து ப்ராக்ரஸ் பண்ணவே விடுறது இல்லை. எங்க மிட்ஃபீல்ட்ல பாலை வாங்கி இது பண்றாங்க. ஸோ வந்து மிட்ஃபீல்ட்லயே கண்டிப்பா இன்டர்செப்ட் யாரா ஒரு ஆள் இன்டர்செப்ட் பண்ணிடுறான். ஏன்னா அவங்களோட பிரஸிங் வந்து நல்லா இருக்கு. ஸோ வந்து அந்த ஃபேஸ்ல அவனோட பிரஸிங் ரொம்பவே சூப்பரா இருக்கு. ஸோ அது பண்ணிடுறான். நம்பர்ஸ் வேணும் மிட்ஃபீல்ட்ல அப்படின்னு கண்டிப்பா கார்ல யோசிச்சாரு அப்படிங்கறது எனக்கு தெரிஞ்சிச்சு. ஏன்னா கரெக்டா இந்த கேமுக்கு முன்னாடி கேம் டைமண்ட் ஃபீல்ட் மாத்தும் போதே நான் யோசிச்சேன் அந்த சரி இதுதான் மைண்ட்ல இருக்கும் போல அப்படின்னு. சோ அதே மாதிரி தான் ஆடினாங்க. பட் வந்து நம்ம பார்த்தோம், நம்ம அதே ஃபார்மேஷன் ஆடினாலும் ஒரு விஷயம் இருக்கு. நீ வந்து மாத்தி இத்தனை நாளா ட்ரைனிங் கிரவுண்ட்ல வேற ஒன்னு கோச் பண்ணிட்ட. அந்த அந்த பிளேயர்ஸ் எல்லாருக்கும் ஒரு சீசன் ஃபுல்லா நீ வேற ஒன்னு கோச் பண்ணிட்ட. டக்குனு போன வருஷம் நம்ம ஃபைனல் ஜெயிச்சோம் தெரியுமா, ஞாபகம் வச்சுட்டு ஆடு அப்படின்னா இது வந்து வீடியோ கேம் கிடையாதுல்ல. இது நம்ம அப்படியே ப்ரோக்ராம் பண்ணி ஆடுறதுக்கு. பிளஸ் அந்த பிளேயர்ஸ் எல்லாம் இப்போ ரொட்ரிகோ போன வருஷம் இருந்த ரொட்ரிகோ நமக்கு கிடையாது. வினி நல்ல ஃபார்ம்ல தான் அந்த மேட்ச்குள்ள வந்தது. ஸோ வந்து அதை ட்ரஸ்ட் பண்ணி கூட போயிருக்கலாம் அந்த ஃபார்மேஷன். வினி நல்ல ஃபார்ம் 2 மேட்சா நல்லா ஆடி இருக்கான், அவனை ட்ரஸ்ட் பண்ணி போவோம் கோல் ஸ்கோரர் அப்படின்னு. ரொட்ரிகோ போன சீசன்ல இருந்த ரொட்ரிகோ கிடையாது கண்டிப்பா. ஸோ வந்து அது கிளியரா எனக்கு தெரிஞ்சு. ஹாஃப் டைம்லயே தூக்குவான் ரொட்ரிகோன்னு நான் எதிர்பார்க்கல. அது நல்ல மூவ் ஆக்சுவலா. எனக்கு இந்த ஆர்சனல் கேம்லயும் நான் ராட்ரிகோ பத்தி சொல்லலாம்னு இருந்தேன். ஆர்சனல் கேம்லயும் நம்ம ராட்ரிகோ பார்க்கவே இல்ல, இந்த கேம்லயும் ராட்ரிகோ இல்ல. லைக் என்ன நடக்குதுங்க? அது சில விஷயம் நம்ம அவனை கம்ப்ளைண்ட் பண்ண, நம்ம எப்பவுமே சொல்றது அவனோட பெஸ்ட் பொசிஷன் நம்ம ஆடுறதே கிடையாது, அவன் ஆடினதே கிடையாதுன்னு சொல்லலாம் நம்மள. எஸ்பெஷலி என்ன சொல்றது, இந்த மாதிரி கேம்ஸ்ல இவனை வந்து ஒர்க் ரேட்னா அவனை அதே தான், அவனை வந்து ட்ராக் பேக் பண்ணு, நீ வந்து யோசிக்காத, அந்த மாதிரியே ஆக்கிட்டாங்க அவனை. ஸோ அதனால கூட அவனோட இன்ஃபுளுன்ஸ் கம்மி ஆயிருக்கலாம் ஓவர் த டைம் வந்து. ஸோ வந்து எல்லாமே ஒரு எஸ்பெஷலி ஒரு அட்டாக்கர் ஸ்ட்ரைக்கர் இருக்கலாம், ஸ்கோரிங் கோல்ஸ் கிரியேட்டிங் கோல்ஸ் இது எல்லாமே ஒரு ஹேபிட். ஸோ வந்து நீ அவனுக்கு ஓவர் த பீரியட் ஆஃப் டைம் அவனுக்கு நீ அந்த இது கொடுக்கல, அவனுக்காக அட்ஜஸ்ட் பண்ணல சிஸ்டம் அப்படிங்கும் போது அவன் அந்த ஹேபிட் போயிடுச்சு அப்படின்னா திரும்பி வர்றது கொஞ்சம் கஷ்டம். ஸோ வந்து அது கண்டிப்பா ஃபார்முக்கு ஸ்ட்ரகிள் பண்றான் அவன். ஃபார்முக்கு ஸ்ட்ரகிள் பண்ணா ஒர்க் ரேட்டுமே அடி வாங்கிடுச்சுன்னு தான் சொல்லுவேன். எனக்கு அவனோட ஒர்க் ரேட் போன ரிவ்யூலயே சொல்லியிருந்தோம், அவனோட போன சீசன் ஒர்க் ரேட் மாதிரி இந்த சீசன் இருக்கிற மாதிரி எனக்கு தெரியல, அங்கேயே ஃபிளாடுங்கிற மாதிரி எனக்கு தோணுது. ஸோ வந்து பட் எனக்கு நான் கண்டிப்பா 56-60 தூக்கிடுவாங்க அப்படின்னு தான் நினைச்சேன். கண்டிப்பா கார்ல தூக்கிடுவார் ரொட்ரிகோன்னு நினைச்சேன். பட் அவர் 46 தூக்கிட்டாரு. பட் எம்பாப்பே டெஃபினட்டா நிறைய பேர் சொன்னாங்க டாக்டிக்கல் மூவ், பேசாம லைக் வெளியே சொல்லாம தூக்கிட்டாங்க அப்படின்னு. கண்டிப்பா டாக்டிக்கல் மூவ் கிடையாது. ஏன்னா அவன் அவ்வளவு நல்லா ஆடி இருக்கான், லெஜிட்டிமேட்டா அவன் அவ்வளவு நல்லா ஆடி இருக்கான். ஸோ வந்து அதை மறந்துடக்கூடாது. ஏன்னா 2-1 லீட்ல இருக்கீங்க. லைக் என்னதான் நடந்துச்சு ரூடிகருக்கு கர்த்வாக் நடுவுல? இட் வாஸ் அன்னெசரி. கம்ப்ளீட்டா கர்த்வா அங்கிருந்து அங்க ஓடி வந்திருக்க வேண்டிய அவசியமே கிடையாது. லைக் வாட் வென்ட் ராங் அந்த சமயத்துல? இல்ல அது கண்டிப்பா ஒரு கம்யூனிகேஷன், அது பியோர் வந்து ஒரு கம்யூனிகேஷன். அகெயின் ஃபர்ஸ்ட் கோலுக்கு சொல்லியிருந்தோம் யாருமே ட்ராக் பேக் பண்ணல அப்படின்னு. இது ஒரு கம்யூனிகேஷன் ஒண்ணு. ரெண்டாவது ரவுலோ சன்சியோ அவனுக்கு தான் ஆக்சுவலா ருடிகரோட அவனுக்கு ஏஜும் இருக்கு, அவனால திரும்பி ட்ராக் பேக். ருடிகருக்கு நம்ம எல்லாருக்குமே தெரியும் அவன் நீஷியோட ஆடிட்டு இருக்கான். அவன் வந்து 2 சீசனாவே அப்படிதான் சொல்றாங்க, அவன் நீஷியோட தான் ஆடுறான் அப்படின்னு. கண்டிப்பா அந்த சுச்சுவேஷன்ல ருடிகர்னால பின்னாடி போக முடியாது. ரவுலோ சன்சியோ அந்த ஃப்ரேம்லயே இல்ல, அவன் வந்து அப்படியே நின்னுட்டான் ஃப்ரீஸ் ஆகி. அவன் ஒன்ஸ் ஃபெரான் வந்து ரொடிகரை தாண்டி போனதே நின்னுட்டான். ஃபெரான் வந்து ஸ்லோவா தான் அடிச்சான். அது எனக்கு வந்து ரவுலோ சன்சியோ ரன் கொடுத்திருந்தா எனக்கு கிளியர் பண்ணிருக்க முடியும் அப்படின்னு தோணுது. பேக் போஸ்ட்ல வந்து ரைட். ஏன்னா அவன் ரொம்ப ஸ்லோவா போச்சு, கோல்குள்ள வந்து ஸ்லோவா தான் போச்சு அந்த பால். பட் அவன் ரவுலோ சன்சியோ ட்ரையே பண்ணல அதுக்கு. ருடிகர்னால ஏன்னா ருடிகர் வந்து கடைசி வரை ஃபெரான் என்ன பண்றான்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் ரன் பண்ணி அவன் எப்படி கிளியர் பண்ணுவான்.
அந்த ஃப்ரேம்ல ஒருத்தனுமே இல்ல. ருடிகர் மட்டும் தான் இருக்கான் ஃப்ரேம்ல. அந்த சோ வந்து அது கண்டிப்பா இதுவும் கண்டிப்பா பிரெயின் ஃப்ரீஸ் தான். அது அப்படியே என்ன சொல்றேன், ஒரு மிஸ்டேக் பண்ணி ஏதாவது ஒருத்தன் வந்து ஒரு லாங் பால் போட்டா அப்படியே அப்படியே எல்லாரும் நின்றுறானுங்க. அது அது ம். ரெஸ்பாண்டே பண்ண மாட்டானுங்க. இது மென்டலி தான் கோச் பண்ணணும். இது நமக்கு இது மேட்ச் சுச்சுவேஷன் நடக்கிற ஒரு விஷயம். இது ட்ரைனிங் கிரவுண்ட்ல வந்து கோச் வந்து எவ்வளவுதான் பிசிக்கலா கோச் பண்ணாலும் முடியாது. மென்டலி எல்லாரும் அவேரா இருக்கணும். அது சோ அதுதான். எக்ஸாக்ட்லி. ஏன்னா இது இது ஓகே யூ கோ 2-2 இன்டு எக்ஸ்ட்ரா டைம். கடைசியில ஒரு பெனல்டி ரைட்ஃபுல்லி டேக்கன் அவே, yellow கார்டு கொடுத்தாங்க ரஃபினக். பட் அதை தவிர வந்து அந்த ஃபர்ஸ்ட் ஒரு விஷயம் நடந்துச்சு. ரவுல் அசென்சியோ ஸ்லைட் பண்ணிட்டே வருவான், பால் கையில படும் அந்த ஸ்லைட்ல. போன சீசனா இருந்தா அதை பெனல்டி கொடுத்துருப்பாங்க. எவ்ரி லீக்ல அது பெனல்ட்டினாங்க. பட் திஸ் சீசன் வந்து there is no other, அவன் ஹேண்ட் அவர் எங்கேயுமே வைக்க முடியாது சப்போர்ட்டுக்காக, அப்படிதான் வந்தாகணுங்கிறதுக்காக அதை எடுத்தாங்க. ஆனாலும் சாம்பியன்ஸ் லீக்ல அது அது என்ன பெனல்ட்டி தான் கொடுக்குறாங்கன்னு நினைக்கிறேன். சாம்பியன்ஸ் லீக்ல இன்னும் பெனால்டி தான் கொடுக்குறாங்க. அது ம். ஹேண்ட்பால் ரூல் இப்ப என்னன்னா ரெண்டு விஷயம் இருக்கு. இவனுங்க லீக்ல ஸ்பெயின்ல ஒரு விஷயம் இருக்கு ப்ரோ. இப்போ லலிகா லலிகா வந்து அந்த ஃபுட்பால் லீக கவர்ன் பண்றது லலிகா, டெபாஸ் எல்லாமே. கோபா ம். டெல் ரே ரன் பண்றது என்டையர்லி ஆர்எஃப்இஎஃப், ஸ்பானிஷ் ஸ்பானிஷ் ஃபெடரேஷன் தான் ரன் பண்றாங்க. இவங்க ம். ரெண்டு பேருக்குமே நிறைய விஷயத்துல ஒத்து போகாது. இது நிறைய பேருக்கு தெரியாது. இவங்க ரெண்டு பேரும் நிறைய விஷயத்துல ஒத்து போகாது. ஃபார் எக்ஸாம்பிள் ரெட் கார்டு கேரி ஓவர் ஆகுது லீக்கு. இதெல்லாம் மாத்தி மாத்தி ரூல் எல்லாம் பல தடவை மாத்தி. ஃபார் எக்ஸாம்பிள் ஒருத்தர் கோபா ரெட் கார்டு வாங்குறான்னா கேரி ஓவர் ஆகணுமா கூடாதா, இந்த விஷயங்கள். இந்த மாதிரி ம். நிறைய விஷயத்துல நிறைய பிரச்சனை வந்திருக்கு. இங்கதான் மாத்தி மாத்தி பிளேம் பண்ணி பார்சலோனா ஃபேன் கேட்டா வந்து இவனுக்கு ஃபேவரா பண்ணிடுறானுங்க, இவன்ட்ட கேட்டா அவனுக்கு ஃபேவரா பண்ணிடுறானுங்கன்னு இங்க இருந்தே சண்டை. நிறைய டெசிஷன் வந்து லலிகா வந்து அக்செப்ட் பண்ணிப்பான், ஆர்எஃப்இஎஃப்க்கு மேல போனா அவன் ரிஜெக்ட் பண்றான். இந்த மாதிரி நிறைய நடந்திருக்கு. இது ரெஃபரிஸ்ல இருந்து ஆரம்பிச்சு எல்லாரும் இந்த சீசன் ஸ்பெயின்ல வந்து இந்த ரெஃபரி தான் ஸ்டார்ட் ஆஃப் சீசன்ல இருந்து ரெஃபரி இந்த இந்த பிரச்சனை தான் போயிட்டு இருக்கு. எதுக்கு ஃபவுல் கொடுக்கலாம், எதுக்கு பெனால்டி கொடுக்கலாம், இதே தான் போயிட்டு இருக்கு. எனக்கு என்ன ஒரு டவுட் அப்படின்னா, ஆர்எஃப்இஎஃப் அவனோட ஒரு செட் ஆஃப் ரூல்ஸ் வச்சிருக்கான். அவன் வந்து இதுதான் ஃபாலோ பண்ணணும்னு சொன்னா லலிகா என்ன சொன்னாலும் அதை ஓவர் ரூல் பண்ணுவான். ஆர்எஃப்இஎஃப் தான் அல்டிமேட் பவர் அங்க. சோ வந்து அதனால லலிகா சொன்னதை ஓவர் ரூல் பண்ணிட்டு அவன் பண்ணலாம். சோ எனக்கு தெரிஞ்சு இந்த ஹேண்ட்பால் ரூலுக்கு வந்து ஒரு கிளியர் ஐடியாவே கிடையாது யாருக்குமே. இவன் வந்து லலிகா ஹேண்ட்பால் ரூல் ஃபாலோ பண்றானுங்களா, யூரோப்பியன் ரூல் ஃபாலோ பண்றானுங்களா, இல்ல என்ன அப்படிங்க கிடையாது. பட் கண்டிப்பா இது கொடுத்துருப்பாங்களா சாம்பியன்ஸ் லீக்ல, கண்டிப்பா கொடுத்துருப்பான். எனக்கு தெரிஞ்சு கொடுத்துருப்பான். ஏன்னா அது பின்னாடி என்ன வேணாலும் நடக்கலாம்ல. இப்ப அவன் கை அங்க இல்லைன்னா ஒருவேளை ஒரு பேக் போஸ்ட்ல ஒருத்தன் வந்து டேப் இன் பண்ணலாம், என்ன வேணாலும் பண்ணலாம். என்ன வேணா அப்படிதான் பண்ணலாம். நான் பாக்குறேன். ஏன்னா ஹீஸ் பிளாக்கிங் த கோர்ஸ் ஆஃப் த பால். நீ உடம்ப வச்சு பிளாக் பண்ணினா ஃபைன், நீ கையை வச்சு பிளாக் பண்றான், இட்ஸ் an illegal பார்ட் ஆஃப் your பாடி டு யூஸ் டு பிளாக் த பால். பின்னாடி என்ன வேணாலும் நடக்கலாம். ஆமா, நீ உன் சப்போர்ட்டுக்கு உன் கை கீழே வச்சுதான் ஆகணும், இல்லைன்னா உன் பாடியே வந்து என்ன வேணா எந்த நிலைமையில வேணா போ, தட்ஸ் கரெக்ட். பட் ஸ்டில் இட்ஸ் an illegal thing. எனக்கு அப்படிதான் தோணுச்சு. பிரீமியர் லீக்லயும் இதுதான். பிரீமியர் லீக்ல இட்ஸ் நாட் a penalty, ஆனா யூரோப்ல இட்ஸ் a penalty. அது எனக்கு தோணுச்சு. இன்னொன்னு வந்து கார்னர்ல இருந்து ரூடிகருக்கு நட்மெக் ஆகி போகும் பேக் போஸ்டுக்கு, ஞாபகம் இருக்கா? போஸ்ட் அடிச்சு வெளியே வரும். நான் நோட்டீஸ் பண்ணவே இல்ல அப்போ. ஆமா அப்ப பார்த்தா அசென்சியோ இவனை புடிச்சு இழுத்து தள்ளிட்டு இருப்பான் கீழ. ஆமா ஆமா ஆமா. நான் ரீப்ளேல நோட்டீஸ் பண்ணேன். அப்ப அதுவும் பெனல்டி தானே அது? இல்ல அது இல்ல அது நீங்க சொல்றது கரெக்ட் தான். பட் இந்த மாதிரி டெசிஷன்லாம் நிறைய பார்க்க மாட்டாங்க. அதுதான் உண்மை. அது இந்த தடவை எங்களுக்கு எங்களுக்கு என்ன ஃபேவரா இருக்கிற மாதிரி ஆக்சி டெசிஷன். பட் இந்த மாதிரி நீங்க லீக்ல எல்லாம் கேட்டீங்கன்னா நான் நிறைய சொல்லுவேன். பட் இது உண்மைதான். இங்கதான் அப்ளிகேஷன் ஆஃப் டெக்னாலஜியும் வந்து ஒரு ஓவரால் கான்டெக்ட்டோட யூஸ் பண்ண மாட்டுறானுங்க. இவனுங்க வந்து ம். சிம்பிளா ஒரு ஒரு ஸ்லோ மோஷனை போட்டு ஜூம் பண்ணிடுறானுங்க ரெண்டு பிளேயருக்கு சிம்பிளா ம். ஜூம் பண்ணி இவனுக்கு ரெண்டு பிளேயருக்குள்ள என்ன நடக்குதுங்கிற மாதிரி பாக்குறானுங்க. அது ஃபுட்பால் அது ம். இல்ல. இப்ப இந்த பெனால்ட்டியே ஒரு கான்டெக்ட்டோட தான் பார்க்கணும். அங்க வந்து ஒருத்தன் வந்திருப்பானா டேப்பினுக்கு, யாராவது ரன் குடுக்குறானா ம். அந்த டேப்பினுக்கு, அந்த கை இல்லாட்டினா அந்த கோல் போயிருக்குமா, அதுதான் பார்க்கணும். சும்மா வந்து ம். சரி இந்த பால் வந்து கோல் அதாவது ஷூட் பண்றானா கோலுக்கு, அந்த மாதிரி நம்ம பார்த்தா லாஜிக்கே இல்லை. ஏன்னா டேப்பினும் ஈஸி கோல் தானே. எந்த அளவுக்கு ஷூட் பண்ணா கோல் போகலாம் அப்படின்னு சொல்லுவோமோ, இப்ப கை வச்சு ம். தடுக்கிறான், ஷூட் பண்றான் கோலுக்கு கை வச்சு தடுக்கிறான், அது டைரக்ட் ரெட் கார்டும் கொடுத்துருவானுங்க, பெனால்ட்டியும் கொடுத்துருவானுங்க. அதே மாதிரி தானே ரைட். டேப்பினும். அது டேப்பினும் என்ன, யாராவது ஒருத்தர் பேக் போஸ்ட்ல வந்தானா டேப்பின் பண்ணிட்டு போயிட்டே இருக்க போறான். சோ அங்கதான் ம். ஓவரால் கான்டெக்ட்டே இல்ல விஆர்ல. அது எல்லா இடத்துலயும் அதான் பிரச்சனை. அது பிரீமியர் லீக், நமக்கு பிரீமியர் லீக் அதுக்கப்புறம் நமக்கு ஸ்பெயின் தான் தெரியுது. அது ம். ஸ்பெயினே நிறைய பேருக்கு தெரியலன்னு சொல்லுவேன் நான். இந்த மேட்ச் மட்டும் தான் அதிசயமா வைக்கிறேன், ரெஃப்ரி பிரச்சனையா அப்படின்னு. ரெஃப்ரி எல்லாம் ரொம்ப கிட்டத்தட்ட சீசன் ஸ்டார்டிங்ல இருந்து போயிட்டு இருக்கு அவ்வளவு பெரிய பிரச்சனை. சோ அது வந்து என்ன 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 மாத்தலாம் என்ன மாத்தக்கூடாதுங்கிறதே ஒரு ஐடியாவே இல்லை யாருக்கும். என்ன கேட்டா யூனிஃபார்ம் ம். செட் ஆஃப் ரூல்ஸ் கண்டிப்பா இருக்கணும். த்ரோ இல்ல ம். லீக் எல்லா யூரோப்பியன் லீக்ஸும் வேஃபாவும் உட்காந்து ஒரே செட் ஆஃப் ரூல்ஸ் கவர்ன் பண்ணணும். அதுதான் எல்லா யூனிஃபார்மும் ஃபாலோ பண்ணணும். நல்லதோ கெட்டதோ இது கன்ஃபியூஸே பண்ணாது ஃபேன்ஸ். நம்ம யூசிஎல் பார்த்துட்டு வந்தா அது டென்ஷன் ஆகுது நமக்கு அது லைவா பார்க்கும்போது. ஆமா. அது இனி உட்காரவே மாட்டாங்க. ஆனா வந்து 2-2ன்னு கேம் இருக்கு. லைக்
யூ ஆர் டாட் நாட் டு பாஸ் த பால் டு தி மிடில் ஆஃப் த பிட்ச், கரெக்டா? லைக் மாட்ரிச் பண்ண அந்த பாஸ் லைக் கிராஸ் ரூட்ஸ் ஃபுட்பால்ல இருந்தே மிடில் ஆஃப் த பிட்சுக்கு பாஸ் பண்ணினா தான் நிறைய ப்ராப்ளம் வரும். நீ அந்த விங்லயே கொண்டுட்டு போனா டீச்சே பண்ணுவாங்க. லைக் வாட் வென்ட் ராங் தேர்? நீ மாட்ரிச் பண்ண சொல்லுவியா இல்ல பிரைம் டியாஸ் சொல்லுவியா? என்ன நடந்துச்சு? பெர்சன்டேஜா சொல்லணும்னா 70 எனக்கு பிரைம் டிஎஸ் தான் நான் சொல்லுவேன். ஏன்னா அது வந்து அது என்னன்னு தெரியல. நாங்க அப்படி ஆக்சுவலா ஆட இல்ல மாட்டோம். பிரைம் டியாஸ் அங்க எனக்கு என்ன ஃபவுல் பண்ணிருக்கலாமா? அது அங்கதான் ப்ரோ அவன் வால்வாடினா ஃபவுல் பண்ணிருப்பான் ப்ரோ. அதுதான் நிறைய பேர் சொன்னாங்க. வால்வாடினா இமீடியட்டா தள்ளி விட்டுருப்பான் அங்கே. அது ரெட் கார்டுனா ரெட் கார்டு. நீ என்ன வாங்கிட்டு போ, 5 நிமிஷம் தானே இருக்கு மேட்ச்ல, நீ என்ன வேணா வாங்கிட்டு போ. என்ன விதமான ஃபவுல் வேணா பண்ணிருக்கலாம் நீ அந்த சுச்சுவேஷன்ல. அதுதான் கேம் அவேர்னஸ். சோ வந்து எனக்கு என்ன ஒரு அதிசயம் அப்படின்னா, இவனுங்க நல்ல நாள்லயே இவனுங்க அந்த சுச்சுவேஷன் எல்லாம் பால் வந்தா இவனுங்க இஷ்டத்துக்கு லாங் பால் தான் போடுவானுங்க அந்த சைடு. இப்ப ஏதோ நான் ஒழுங்கா ப்ரெஷர் ரிலீஸ் பண்ணி பில்டப் பண்றேன்னு இப்ப அது என்னடா எக்ஸ்ட்ரா டைமுக்குள்ள 35 நிமிஷத்துக்கு போய் எதுக்குடா அதை ட்ரை பண்ணீங்க அப்படின்னு அதுதான் எனக்கு யோசனையா இருந்துச்சு. இவனுங்க வந்து ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல எப்பப்பெல்லாம் அந்த சான்ஸ் எல்லாம் வந்துச்சு அப்பெல்லாம் ஒண்ணுமே பண்ணல இவனுங்க. விங்குக்கு பால் போடுறேன், அவனுக்கு பால் போடுறேன் அப்படின்னு விட்டானுங்க. கடைசியில் எக்ஸ்ட்ரா டைம்ல ஏதோ ஒரு மேஜிக்கலா ஒன்று ட்ரை பண்ணலாம். மேஜிக்லாம் கூட சொல்ல முடியாது. பிரைம் டியாஸ் ஏன் பேக் பேடல் பண்ணாலும் எனக்கு புரியவே இல்லை. அவன் ஆக்சுவலா மாட்ரிச்சை பார்த்தான், மாட்ரிச் இவனை பார்த்தான், மாட்ரிச் பாஸ் பண்ணா பேக் பேடல் பண்ணிட்டான். அதனாலதான் மாட்ரிச் உண்மையாலுமே தான் அந்த ரியாக்ஷன் கொடுத்தான், என்னடா பண்ண அப்படின்னு. சோ அது ஏன்னா மாட்ரிச் மேலதான் பிளேம் போகும் அல்டிமேட்டா. இப்போ பாவம் அந்த மனுஷன் வந்து ஆல்மோஸ்ட் கடைசி சீசன் சொல்றாங்க நிறைய பேரு. சோ வந்து அது அந்த மொமெண்டோட போக வேணாம் அப்படிங்கிறதுதான். பட் வந்து ஓவராலா நம்ம வந்து மட்ரிட் தான் டிசர்வ்டு அப்படின்னு சொல்லுவோமா அப்படின்னா கண்டிப்பா கிடையாது. சோ வந்து ஃபர்ஸ்ட் ஹாஃப் கண்டிப்பா பார்சலோனா டாமினேட் பண்ணாங்க. அதுக்கப்புறம் ஒரு ஃபேஸ்ல நாங்க டாமினேட் பண்ணோம். நாங்க நல்லா கவுண்டர்ல நிறைய போயிட்டே இருந்துச்சு. கவுண்டர்ல பயங்கர எண்ட் டு எண்டா இருந்துச்சு. செகண்ட் ஹாஃப் கேம் வந்து இந்த எண்ட் ரஃபினியா விடுறான், இந்த எண்ட் வினி ஏதோ பண்றான், இப்படி ஏதோ போயிட்டு நான் சொல்லலான்ட்டு வந்தேன். ரெண்டு லெஃப்ட் விங்கரும் இந்த கேம்ல மோசம். வினி ரஃபினியா இஷ்டத்துக்கு சான்ஸ் விடுறான், வினிசியஸ் பயங்கர செல்ஃபிஷா ஆடுறான். இவங்க என்னத்தான் நம்ம சொல்றது இவங்க ரெண்டு பேர்த்தையுமே இந்த கேம்ல. ஆனா வினிசியஸ் சூப்பரா ஒன்று பண்ணான். கஷ்டப்பட்டு இவனை உட்காந்து டிஃபெண்ட் பண்ணதுக்கு ஒரு அப்போசிஷனா ஒரு ஃபேன்ஸ் சொல்லுவானுங்களா இவன் இப்படிதான்டா இருக்கான் அப்படின்னு. ஏன் அப்படிலாம் இல்லடா அப்படின்னு கஷ்டப்பட்டு ஒரு வாரமா சொன்னான். அதே மாதிரியே எல்லாமே பண்ணான். அது டைவடிக்கிறது, அதே மாதிரி இஷ்டத்துக்கு டைவடிக்கிறது, இதே என்னெல்லாம் இவனுக்கு அப்போசிஷன் ஃபேன்ஸ் எல்லாம் அக்யூசேஷன் வைக்கிறானுங்களோ எக்ஸாக்டா அதே பண்ணிட்டு போனான். சோ வந்து என்ன கேட்டா வினிசியஸையும் அர்லியரா சப் பண்ணிருக்கலாம். பட் வந்து அது பண்ண மாட்டானுங்க. அதுதான் இங்கதான் வந்து ரொட்ரிகோ நீங்க கேட்டீங்களா போறோம், ரொட்ரிகோ தான் சொல்றானு. இங்கதான் ரொட்ரிகோ சாக்ரிஃபைஸ் இல்லாம வைக்கிறீங்க, நீ போ அப்படின்றானுங்க அவன் அந்த சைடு. ஏன் வினிசியஸ் ஒரு தடவை சப் பண்ணிட்டு ரொட்ரிகோ லெஃப்ட் விங்ல ஆட வைக்க வேண்டியதானே? அவன் எப்படி என்ன பண்றான்னு பாக்கலாம்ல. அது பண்ணவே மாட்டானுங்க. சோ அதுதான் அங்கதான் வந்து ஒரு 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 என்ன சொல்றது, ஒரு பயஸ் சொல்லலாம். ஃபேவரட் பிளேயருங்கிற பயஸ் அப்படின்னு சொல்லலாம். அது அங்கதான் அந்த பயஸ் வருது. பட் வந்து ரஃபினியா விட்டது வந்து எஸ்கேப் ஆயிட்டான். ரஃபினியா நிறைய அந்த டைவும் எஸ்கேப் ஆயிட்டான். அது இதுதான் இல்ல, இங்கதான் ரெப்புடேஷன் ஃபர்ஸ்ட் பெனால்டி கொடுத்தான் அவன். இங்கதான் ரெப்புடேஷன் பிளே ஆகுது. வினிசியஸ் தான் ரெஃபரி யோசிச்சிருப்பான். அங்கதான் ரெப்புடேஷன் வச்சு இவனுக்கு ரெப்புடேஷன் வச்சு பெனால்டி கொடுக்கறத விடவே மாட்டானுங்க இவனுக்கு. அதுதான் ரஃபினியா விழுந்துட்டான், ரஃபினியா அப்படின்னு எனக்கு பார்த்தா டைவ் அது. சோ அதுதான். That's true. But ஃபைனலா வந்து 7 out of 7 wins for Flick. ஹியூஜ் இன்கிரெடிபிள் ஃபீட் இல்ல அது ஃபார் பயர்ன் அண்ட் ஃபார் பார்சலோனா. இப்போ 2 ட்ரோஃபி ஏற்கனவே ஜெயிச்சிட்டானுங்க. பட் எல்லாரும் கேட்கற இது அபவுட் த ரூடிகர் திங் அண்ட் வாட் ஹேப்பன்ட் அட் தி எண்ட். ஒரு பார்சலோனா சைட்ல இருந்து பார்த்தோம்னா ஏன்டா இப்படி அப்படிங்கிற மாதிரி இருக்கும். பட் நீ ரியல் மெட்ரிட் ஃபேனா வந்து உனக்கு அதை பார்க்கும்போது என்னடா இது அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சா? லைக் வாட் வாஸ் யுவர் ஃபீலிங்? உண்மையாலுமே செம்ம கிரிஞ்சா இருந்துச்சு ப்ரோ அது பாக்குறதுக்கு. அது கோவப்பட்டோங்கிறத விட இவன் ப்ரீ மேட்ச் கிம்மிக்கு வந்து பிளே பண்றாங்கிறது எனக்கு தெரிஞ்சு போச்சு. இவன் வந்து சரி என்னதான் ஆல்ரெடி 2 பேர் உள்ள போயிட்டானுங்க, அதுவே ஒரு டச் லைனை கிராஸ் பண்ணி போயிட்டானுங்க, அதுவே ஒரு கார்டு கொடுக்க வேண்டிய விஷயம் ஆயிடுச்சு அங்கேயே. சரி அது ஓகே, ஒரு கோவத்துல பண்றானுங்க, அது ஒரு இதுல பண்றானுங்கன்னு வச்சுக்கலாம். இவன் ஃபர்ஸ்ட் எரிஞ்சுட்டான், அது கூட ஓகே. அதுக்கப்புறம் பண்ணது எல்லாமே இன்டென்ஷனலா பண்ணான், யோசிச்சு பண்ணான். அதுக்கப்புறம் பண்ணது ரெஃபரியை பார்த்து கத்துறது, இந்த கண்ணை வந்து லைட்டா அப்படியே கண்ணை வச்சு ஒரு மாதிரி இது காட்டுறது, இதெல்லாம் வந்து ரொம்ப சைல்டிஷா இருக்கு. இதை நீ வந்து சண்டே லீக்ல போய் ஃபுட்பால் கிரவுண்ட்ல பண்ணாலே உன்னை வந்து கிரவுண்ட் சொல்றானுங்க. இதை எப்படி அவன் வந்து அந்த லெவல்ல பண்றான் அப்படிங்கிறது வந்து அதுவும் டச் லைன்ல பண்ணாங்க புரியல. பட் ஒரு விஷயம் சொல்லணும், அவன் வந்து அடுத்த நாள் வந்து சாரி கேட்டுட்டான். சோ வந்து அது ஒரு ஃபுட்பால் பிளேயரா அதுதான் நம்ம மொமெண்ட்ல நீ எல்லாருமே பண்ற எல்லாமே திட்டுறது. அந்த வினிசியஸ் வாஸ்கெஸ் பண்ணதுல எனக்கு பிரச்சனை இல்ல. ஹீட் ஆஃப் த மொமெண்ட்ல அவங்க எல்லாருமே பண்றதுதான். எனக்கு நீ தூக்கி எறிய வேண்டிய அவசியம் கிடையாது. நீயும் போய் அவனுக்கு 2 பேர்த்து மாதிரி பண்ணினா உனக்கு இவ்வளவு ஹீட் வந்திருக்காது.
ஆமா. நீ அந்த அளவுக்கு நீ ரெஃப்ரி அந்த அளவுக்கு உனக்கு கோவம் வருதுன்னா அப்ப நீ ஃபுட்பால் ஆடக்கூடாது பேசிக்கலி. நீ வந்து எந்த இடத்துல இருக்கணுங்கிறது உனக்கே நான் சொல்லி புரிய வேண்டிய அவசியம் கிடையாது. உனக்கு அந்த அளவுக்கு கோவம் வந்து நீ அடுத்த நாள் வந்து அப்பாலஜி பண்றீங்கன்னா, ஒருவேளை இன்னொரு நாள் உன்னை மாதிரி பார்த்து யங்ஸ்டர்ஸ் எத்தனை பேர் இந்த ஸ்டேடியம்ல இருக்காங்க, எத்தனை பேர் ஃபுட்பால் பாக்குறாங்க, உன்னை பாக்குற யங்ஸ்டர்ஸ்ல என்ன நினைப்பாங்க அதை பார்த்துட்டு, என்னடா இவனை இப்படி பண்றான், எல்லாம் சரின்னு சொல்லிடுவாங்க போலயே, இதுதான் வந்து பேஷன் சொல்லிடுவாங்க போலயே நினைப்பாங்க நிறைய பேர். அது மட்டும் இல்ல ப்ரோ, அக்ரஷன் ப்ரோ. இப்ப எல்லாம் ஒரு வார்த்தை வச்சிருக்கானுங்க, அக்ரஸிவ் பிளேயர், அவர் அப்படிதான் பண்ணுவாரு அப்படின்னு. சோ இது என்னன்னா, இது என்னன்னா, சில பேர்லாம் எஸ்கேப் ஆறு. ருடிகரே நிறைய ஃபவுல் ஆகும். இதுவே ராமோஸ் ருடிகர் பண்ற அதே போல் ராமோஸ் பண்ணானா ஸ்ட்ரைட்டா ரெட் எடுத்துருவானுங்க. சோ இதே ராமோஸும் இங்க ரியல் மேட்ரிட் பிளேயர் தான். இவனுக்கு ரெண்டு பேருக்கும் நான் பாத்திருக்கேன். சோ வந்து வீக் இன் வீக் அவுட் கசமீரோ பண்ணா கொடுக்க மாட்டேன். இது எல்லாமே ஒரு ரெப்புடேஷன்லயே போயிட்டு இருக்கு. இது அந்த மாதிரி தான் போயிட்டு இருக்கு. இப்ப ருடிகர் இப்ப பண்ணிட்டான்ல, இவன் இனிமே இருக்கு ருடிகருக்கு பாருங்க. இவன் ருடிகர் இந்த சம்பவம் பண்ணிட்டு இவன் எவ்வளவு இனிமே மன்னிப்பு கேட்டாலும் இவனுக்கு ரெஃப்ரி அசோசியேஷன்ல உட்காந்து பேசுவானுங்க, நம்மளால பண்ணிட்டான் அப்படின்னு. இவன் அதுக்கப்புறம் ஃபவுல் பண்ணும் போதெல்லாம் இருக்கு இவனுக்கு. சோ இவன் இனிமே மாட்டிப்பான். இவன் இனிமே எஸ்கேப் ஆக மாட்டான். எல்லாம் அவங்களாம் எஸ்கேப் ஆக மாட்டான். சோ இதுதான். பட் அவன் பண்ணது கண்டிப்பா அவன் பண்ணது வந்து, அது தயவு செஞ்சு அதை என்ன சொல்றது, அது என்னதான் எவ்வளவு ஹார்ட்கோர் ரியல் மேட்ரிட் ஃபேனா இருந்தாலும் சப்போர்ட் பண்ணி போடக்கூடிய விஷயமே கிடையாது. அது அந்த அந்த மாதிரி கிரிஞ்சா இருந்துச்சு அதை பார்க்க. இது எதுக்குடா பண்ணிட்டு இருக்க அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. பட் சம்மரைஸ் திஸ் ஆல், வினி, இவன் கார்லோ சார் வந்து பிரேசில் 99.9% கன்ஃபார்ம் ஆயிடுச்சுங்கிற ரூமர்ஸ் எல்லாம் வருது. வாட்ஸ் நெக்ஸ்ட் ஃபார் ரியல் மேட்ரிட்? பார்சிலோனா அவங்க ஃப்ளையிங், அவங்க வந்து குவாட்ரபிள் சார்ஜ்ல போயிட்டு இருக்காங்க. வாட் நெக்ஸ்ட் ஃபார் ரியல் மேட்ரிட்? இப்போ ரொம்ப எனக்கு கன்ஃபியூசிங்கா இருக்கு. யாரதான் இவனுங்க வாங்க போறானுங்க இவனுங்க. சி எனக்கு தெரியல ப்ரோ. இப்ப ஆப்வியஸ்லி இப்ப எல்லாம் சொல்றாங்களா, ரெண்டு விதமான மேனேஜர் இருக்காங்க. கார்லோ ஒரு சைடு, கார்லோ சர் அலெக்ஸ் அந்த மாதிரி, இன்னொரு சைடு டாக்டிக்கலா நகல்ஸ்மன், பெப் அந்த மாதிரி. இப்ப நகல்ஸ்மன் வரப்போறது கிடையாது ஜெர்மனி. எனக்கு இந்த லெவல்ல ஒரு பெடிகிரின்னு சொல்லுவாங்களா, ஒரு எலிட் லெவல் பெடிகிரி இருக்காங்க. யாரு சில பேர்னால வரவே முடியாது, பெப்னால வர முடியாது. இப்போ நகல்ஸ்மன் கான்ட்ராக்ட் டு ஜெர்மனி, கண்டிப்பா வேர்ல்டு கப் இருக்க போறான், வர முடியாது. இப்ப யாரதான் வாங்க போறானு? இப்ப கான்டே கண்டிப்பா இந்த சீசனுக்கு அப்புறம் நாப்பள்ளி விட்டு வர மாட்டான். போயிட்டு இருக்கு ஃபுல்லா. ஜாபி அலோன்சோ ரூமர்ஸ் நிறைய போயிட்டு இருக்கு. பட் ஜாபி அலோன்சோ வந்தா மட்ரிட் வந்து ரஃபா பெனிட்டஸ்க்கு அப்புறம் சிஸ்டமிக் கோச்சுக்கு போறாங்க. ரஃபா பெனிட்டஸ்க்கு அப்புறம் நான் வந்து என்னோட சிஸ்டம்க்கு ஆடுவேன், எவ்வளவு பெரிய ஸ்டார் பிளேயர் இருந்தாலும் எனக்கு தான் ஆடணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு கோச். அது வந்து பெரிய டிசாஸ்டர் ரஃபா பெனிட்டஸ். அதுக்கப்புறம் பெரஸ் வந்து தப்பு பண்ணவே இல்லை. பெரஸ் வந்து இப்ப ஜிடேன செகண்ட் டைம் கொண்டு வந்ததெல்லாம், இப்ப ஜிடேன் ஃபர்ஸ்ட் டைம் போகும்போதே ஒரு குட் டேர்ம்ஸ்ல போல. பட் ஜிடேன திரும்பி போய் கூட்டு வரும் போதெல்லாம் அதுதான். ஏன்னா இந்த ஜிடேன் மாதிரி ஆடலாம் இவனுங்க வந்து எப்படியோ ஆடி ஏதாவது ஒண்ணு ஆடி ஜெயிச்சிருவானுங்க ஜிடேன் தான். ஏன்னா அந்த இவனுங்களை மேனேஜ் பண்ற லெவலுக்கு பெரிய டாக்டிக்கலி ஒரு டீசென்ட் லெவல்ல தான் எல்லாருமே டாக்டிக்கல் டீசென்ட் லெவல்ல இருந்தாங்க. ஜிடேனுக்கு டாக்டிக்ஸ் தெரியாதுன்னு இல்ல. பட் ஜாபி அலோன்சோ என்ன கேட்பான்னு நமக்கு தெரியும். இந்த சிஸ்டம் நான் ஆட போறேன். இப்ப ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் விங் பேக்ஸ் எங்க இருக்கானுங்க எங்களுக்குனே தெரியல. இப்ப ஜாபி அலோன்சோ வாங்குறானுங்கன்னா எனக்கு அதான் ரொம்ப கன்ஃபியூசிங்கா இருக்கு. மொத்தமா போர்டு கண்டிப்பா இன்வெஸ்ட் பண்ண மாட்டானுங்க ப்ரோ, டவுட் தான். ஏன்னா நிறைய மீடியா ஆர்டிகல்ஸ் என்ன வருது அப்படின்னா, ஸ்டேடியம் கட்டினதுக்கு அப்புறம் கான்சர்ட் எல்லாம் வச்சுதான் நிறைய எடுக்கலாம், அதாவது மல்டிபர்பஸ் ஸ்டேடியமா தான் கட்டினான் இருந்தானுங்க. ஒரு கான்சர்ட் நடத்துறானுங்க, அதுக்கப்புறம் சிட்டி கவுன்சில் பேன் பண்ணிட்டானுங்க கான்சர்ட். ஏன்னா நாய்ஸ் பிரச்சனை, பக்கத்துல ரெசிடென்ஸ் எல்லாம் இருந்துச்சு, அங்க பேன் பண்ணிட்டானுங்க. சிட்டி கவுன்சில் ரூலிங் ஓவர் டர்ன் பண்றது ரொம்ப கஷ்டம், அது போயிட்டு இருக்கு கேஸ்ல. பட் அது பண்ண முடியாது அப்படின்னு சொல்றானுங்க. அது பண்ணாத வரை கான்சர்ட் நடத்த முடியாது. சோ வேற என்ன ஸ்போர்ட் எல்லாம் நடத்தலாம் அப்படின்னா அதுக்கெல்லாம் ஸ்கோப் கம்மி. இப்ப சம்மர்ல வந்து இவனுக்கு NFL ஆடலாம், அந்த மாதிரிதான். இதுல இருந்தா பணம் வரும். ஏற்கனவே வேற ஸ்டேடியம் காஸ்ட் வந்து இவனுக்கு எக்ஸ்பெக்ட் பண்ணதை விட 50% கூட போயிருக்கு. சோ எக்கச்சக்கம் போயிருக்கு ஸ்டேடியம் காஸ்ட். அது ஆன் டாப் ஆஃப் தட் இந்த சிட்டி கவுன்சில் பேன் வேற இருக்கு. சோ இவனுங்க வந்து டிரான்ஸ்பர் விண்டோல இன்வெஸ்ட் பண்ண மாட்டானுங்க பெருசான்னு சொல்றானுங்க. ஜாபிலோஸோ கூட்டு வந்து விங் பேக்ஸ் எல்லாம் வாங்கி தர மாட்டேன், நீ கார்வகால விங் பேக்கா போட்டு ஆடு அப்படின்னா, மெண்டிய விங் பேக்கா போட்டு ஆடு இந்த சைடுனா அவன் வந்து அதுக்கு வந்து இன்னும் பெரிய டிசாஸ்டரா முடியும் அது. சோ வந்து இவனுக்கு இன்வெஸ்ட் பண்ண போறானுங்கன்னா ஜாபிலோஸோ கூட்டு வரலாம். பட் ஜாபி அலோன்சோ 4 பேரும் ஆட மாட்டான் ப்ரோ, கண்டிப்பா ஆட மாட்டான். ஜூடு வினிசியஸ், ரொட்ரிகோ, எம்பாப்பே 4 பேர் கண்டிப்பா ஆடுறதுக்கான சான்ஸே கிடையாது எனக்கு தெரிஞ்சு. சோ வந்து அவன் பேலன்ஸ் எல்லாம் ஆட மாட்டான் அந்த மாதிரி. சோ அதுதான் போத் எக்ஸைட்டிங் அண்ட் கன்ஃபியூசிங்னு சொல்லலாம் நம்ம ஃபியூச்சர் வந்து. சோ வந்து கார்லோ போயிட்டாருன்னா, பட் கார்லோ சொல்லவே தேவையில்லை, எவ்வளவோ அச்சீவ் பண்ணிட்டாரு. நீ என்ன வேணா சொல்லுங்க, கிளாசிக்கோ எவ்வளவு தோத்துருக்காரா, எல்லா சீசனும் தோத்துருக்காரு, என்ன வேணா சொல்லுங்க. அல்டிமேட்லி நம்ம ஆடுறது லீக் ஜெயிக்கிறதுக்கு, சாம்பியன்ஸ் லீக் ஜெயிக்கிறதுக்கு, கோப்பா ஜெயிக்கிறதுக்கு ஆடுறோம். அவர் அது நிறைய நமக்கு ஜெயிச்சு தந்திருக்காரு. ஸோ அது வந்து எப்பவுமே கிரேட்ஃபுல் அது. ஸோ வந்து
போனார்னா கண்டிப்பா நல்ல சென்ட் ஆஃப் கொடுத்து தான் போவோம். ஃபேன்ஸ் வந்து அவ்வளவு அவர் மேல கோவங்கிறத விட எனக்கு வந்து பிளேயர்ஸ் மேல தான் கோவம். மேட்ச் கோயிங் ஃபேன்ஸ்க்குலாம் சோஷியல் மீடியால யார் மேல கோவம் தெரியல. மேட்ச்ல இருக்கிற ஃபேன்ஸ் வந்து பிளேயர்ஸ் தான் பூ பண்றாங்க. போன தடவை எம்பாப்பே தான் பூ பண்ணானுங்க. சோ அதனால பிளேயர்ஸ் மேல தான் கோவம் அவங்களுக்கு. சோ அது கண்டிப்பா நல்ல சென்ட் ஆஃப் கொடுத்து அனுப்புவாங்கன்னு நினைக்கிறேன். யா ஐ ஹோப்ஃபுல்லி தட் ஹேப்பன்ஸ். பட் நீங்க என்ன நினைச்சீங்க இந்த கேமை பத்தின்னு வந்து காமெண்ட்ஸ்ல போடுங்க. நிறைய விஷயம் இந்த கேம் பத்தி பேசியிருக்கோம். அஜய் சொன்னதா இருக்கட்டும், நான் சொன்னதா இருக்கட்டும், நீங்க வந்து காமெண்ட்ஸ் எல்லாத்தையுமே போடுங்க.